நாங்கள் கும்பலாங்குளத்தில் இருக்கோம். நாங்கள் ஒரு வீட்டுக்கு செய்வின் எடுக்க போகிறோம். செய்வின் எடுக்க என்னை சென்னையிலேருந்து கூப்பிட்ருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஃபார்முலா சொன்னேன், அது பண்ணி எடுத்துங்கம்மா, செலவெல்லாம் கிடையாது, நான் வந்தேன்னா பஸ் பார்க்கு தரணும், சம்பளம் தரணும் அப்படின்னேன். பரவாயில்ல சாமி, நீங்கள் தான் வந்து அது சரி பண்ணி விடணுன்னாங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். மக்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் செய்வினை இருக்குதுன்னு சொன்னால் சிம்பிளான மேட்டரில் செய்வினையை அகற்றிடலாம். அதுக்காக எங்களை கஷ்டப்பட்டு கூட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வர தேவையில்லை, நம்ம பணமும் செலவு பண்ண தேவையில்லை. அது என்ன ஒரு வேலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொமிட்டிக்காய் இருக்கு இல்லைங்களா, கொமிட்டிக்காய் ரெண்டாக கட் பண்ணிங்க. நம்ம எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றுவோம்ல, அது மாதிரி திருப்பக்கூடாது. கொஞ்சம் குழி போட்டுட்டு வேப்ப எண்ணெய் ஊற்றி 4 பக்கம் வீட்டில் 4 பக்கமும் 4 விளக்கேற்றி வச்சுடுங்க. நடுவில் வந்து ஒரு ஊமத்தங்காயை வச்சுடுங்க. வச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஒரு 8 நாளைக்கு விளக்கேற்றுங்க. 9 நாள் வேண்டாம், 8 நாளைக்கு விளக்கேற்றுங்க. 8 நாள் விளக்கேற்றினா அந்த வீட்டில் இருக்கிற தீய சக்தியெல்லாம் போயிட்டு மயக்கம் அடித்து, சரிங்களா, மயக்கம் அடித்து அந்த கொமிட்டிக்காய்க்குள்ளே பூந்துக்கும். நீங்கள் 8 நாளும் புதுசாக போடணும். போட்டு 9வது நாள் வீட்டெல்லாம் கழுவிட்டு, மஞ்சள் தண்ணி போட்டு, உப்பு தண்ணி போட்டு வீட்டை கழுவிட்டு, வீட்டில் வெங்கல விளக்கோ இல்லை மண் விளக்கோ வச்சு நல்ல எண்ணெய், எள்ளெண்ணெய் போட்டு ஒரு விளக்கேற்றி உங்கள் சாமியை கும்பிடுங்க. அன்னையிலேருந்து உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷம், சமாதானம், முன்னே எப்படி இருந்தீங்க அதே மாதிரி இருப்பீங்க மக்களே. இதுக்காக போயிட்டு நீங்கள் லட்சம், 1000, 5000, 10000 இதெல்லாம் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு, சரிங்களா. இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ரொம்ப தூரமாக நாங்கள் வந்துட்டுருக்கோம் அவங்க வீட்டுக்கு. நீங்கள் வந்து செஞ்சால் தான் சரியாகும் அப்படின்னு நம்பிக்கையில் சொல்கிறாங்க. நாங்கள் போனால் சரியாயிடும். அந்த நம்பிக்கை, நான் சொல்கிறது ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு. நீங்கள் இதை செய்யுங்க, உங்கள் பிரச்சனைகள் சரியாயிடும். மூலிகை கிரிக்கெட் யூடியூப் சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வாழ்க வளமுடன்.